عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: سألت عن البر والإثم قال البر حسن الخلق والإثم ما حاك في نفسك وكرهت أن يطلع عليه الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுக்க முழுக்க தங்களின் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இப்புனிதம் நிறைந்திருக்கிற மஜ்லிஸிலே வந்து அமர்ந்திருக்கின்ற, இன்னும் வர இருக்கின்ற, ஆங்காங்கே வெளியிலிருந்தும் இல்லங்களிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் இன்று போல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் அருளால் புனிதமிக்க மாதம் துல்ஹஜ் மாதத்தின் 28வது பிறை, இந்த ஹிஜ்ரி ஆண்டனுடைய கடைசி ஜும்மா, 1445வது ஆண்டு முடிவடைய இன்னும் 2 தினங்கள், 1446வது ஹிஜ்ரி புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், பிறக்க இருக்கிற இந்த ஹிஜ்ரி புத்தாண்டனுடைய ஆண்டு முழுவதும் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, ஹலாலான ஹாஜத்துக்கள் தேவைகள் நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நமது மஹல்லாவாசிகளுக்கும், நமது ஊர் மக்களுக்கும், நமது இந்திய நாட்டு மக்களுக்கும், உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை, நீண்ட ஹயாத்தை, நிறைந்த சுகத்தை, எல்லா குறைகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நம் சமுதாயத்தை, இந்த உலக மக்களை ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, ஹாஜிகள் எல்லாம் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அங்கே ஒன்று திரண்டு அவர்களுடைய ஹஜ்ஜு கிரியைகள் எல்லாம் முடித்துவிட்டு அவரவர்களுடைய ஊர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த தருணம், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், பிறக்க இருக்கிற இந்த புத்தாண்டனுடைய பரக்கத்தால் எங்களுக்கும் ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு மீண்டும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை விரைவாகவே அதற்கு உடல் ரீதியான தகுதியையும் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்று அதனை பரக்கத்தை செய்து அதன் மூலமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறுகிற ஒரு நல் வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம்மிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கியருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, உண்மையிலே பார்க்கிறோம், இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாராக இருக்கிற ஹாஜர் அம்மையாரையும் ஹஜ்ஜி என்று எடுத்துக்கொண்டாலே இவர்கள் நினைவு அலைகளிலே, இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாத நம்முடைய வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய அன்றாடம் பழக்க வழக்கங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் நெகம் வெட்டுவதிலிருந்து, கத்தனா செய்வதிலிருந்து, தேவையில்லாத இடங்களில் ரோமங்களை அகற்றுவதிலிருந்து, இன்ன பிற மிசுவாக்கு செய்வது, பல் துலக்குவது, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, ஒழுவனுடைய முக்கியமான கிரியைகள் உட்பட, அதே போன்று தொழுகையிலே அத்தகையாத்திலே தரூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூறுகிறோம். அவர்களை நினைவு கூறான எந்த வணக்கமும் இல்லை, எந்த பழக்க வழக்கமும் இல்லை. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற தோழராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூறுகிறோம். அவர்களை குறித்து இப்ராஹிம் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கஅபத்துல்லாவை பற்றி சொல்கிற போது, வைது ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாசி, இந்த காபாவை நாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மனிதர்களும் மீண்டும் மீண்டும் வந்தவர்களை அந்த இடத்திற்கு மீண்டும் வர வேண்டும், மீண்டும் ஹஜ் செய்ய வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் காபாவை அப்படிப்பட்ட புனித ஸ்தலமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதற்கு அடிப்படையான நோக்கத்தை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் பச்சிலும் குழந்தையாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய துணைவியாராக இருக்கிற ஹாஜர் அம்மையாரையும், அந்த சஃபா மருவா இருக்கிறதே, அந்த தொங்கோட்டம் ஓடுகிறார்களே ஹாஜிகள், லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த இடத்திலே ஒரு சிறிய மரம் இருந்தது. அந்த மரத்தடியிலே விட்டு அவர்களுக்கு ஒரு பையிலே பேரித்தங்கனிகளையும் ஒரு தோல் துருத்தியிலே கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து விட்டு போகிற போது திரும்பி பார்க்காமல் செல்கிறார்கள். அவர்களுடைய மனைவியார் அவர்களை துயர்ந்து வருகிற போது கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். நீங்கள் போகிறீர்களே, எங்களை இந்த இடத்திலே விட்டு எந்த விதமான விளைநிலங்களும் இல்லை, மனித சஞ்சாரமற்ற இடம், எங்கு பார்த்தாலும் மலை குன்றுகளாக இருக்கிற இந்த இடத்தில் விட்டு நீங்கள் செல்கிறீர்களே, 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் மக்கமா நகரம். அந்த இடத்திலே விட்டு செல்கிற போது ஒரே ஒரு வார்த்தை தான் மனைவி கேட்டார்கள், ஹாஜர் அம்மையார், அல்லாஹ் அமரக்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை ஏவினானா என்று கேட்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்கவில்லை. சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் தான் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார், பிள்ளையையும் உன்னையும் விட்டு செல்லும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்பொழுது ஒரு வார்த்தை உண்மையிலே நமக்கெல்லாம் இதை நினைவுபடுத்துகிற நம்முடைய வாழ்க்கையிலே, அல்லாஹ் உத்தரவிட்டான் என்றால் எங்களை கைவிட மாட்டான் என்று அவள் அழுத்தம் திருத்தமாக மனைவி சொன்னார்கள். ஆனாலும் கூட இவர்களை கொஞ்சம் தூரம் கழிந்ததற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனதிலே பச்சிலும் குழந்தை, தன்னுடைய மனைவியை விட்டு செல்கிறோமே, கையேந்தி துஆ செய்தார்கள். இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அல்லாஹ் சூரத்து இப்ராஹிமிலே பதிவு செய்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாலின், எங்களை படைத்த இரட்சகனே, நான் ஒரு பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் மலை குன்றுகள், விளைநிலம் இல்லாதது, எதுவுமே குடிப்பதற்கு தண்ணீரோ வேறு எதுவும் கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் கிடைக்காத ஒரு பாலைவன பகுதியிலே என் மனைவியையும் என்னுடைய பச்சிலம் குழந்தையையும் விட்டு செல்கிறேன். மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், சொன்னார்கள், புனிதமாக்கப்பட்ட உன்னுடைய ஆலயம் இருக்கிற இடத்தில். ஏனென்றால் அது ஒரு மணல் திட்டாக இருந்தது. பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இது வெள்ளப்பிரளயத்தின் மூலமாக மாறி போனது. அந்த இடத்திலே நான் விட்டு செல்கிறேன். இந்த இடத்தை எப்படி ஆக்க வேண்டும் என்று கேட்டார்கள். தெரியுமா, இன்றைக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு தேட்டம் வருகிறது? காபாவை காண வேண்டும் என்கின்ற தேட்டம், உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் அவாவும் வேட்கையும் எதற்கு வருகிறது? உலக மக்களுக்கெல்லாம் வருகிறது, ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்றது. அந்த வேட்கை வயதானவர்களாக இருந்தால் கூட எப்படியாவது ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன கேட்டார்கள் தெரியுமா? வஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த இடத்தை எப்படி நீ ஆக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய பிரியத்தை போட்டு, ஒரு பாசத்தை போட்டு, இங்கே வந்தவர்களை மீண்டும் மீண்டும் வர தூண்டுகிற வகையில்
யா அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தையும் நீ ஏற்படுத்திவிடு, இங்கே இருப்பவர்களுக்கு எல்லா விதமான கனிவர்க்கங்களையும் உணவாக கொடு, இவர்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி என்று துவா செய்தார்கள். அந்த துவாவுடைய பலனாகத்தான் அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்கிறான், மசாபத்தல் லின்னாஸ், இந்த உலக மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் வர தூண்டுகிற இடமாக நாம் ஆக்கிறோம், அபயமளிக்கிற இடமாக, பாதுகாப்பளிக்கிற இடமாக மக்கா. அது ஒரு புனிதமான நகரம். அந்த நகரத்துக்குள் நுழைந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் தருவதாக உத்தரவாதம் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுடைய பலனை இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹாஜி பெருமக்களுக்கு எத்தனை தடவை ஹஜ் செய்தாலும் சரி, ஒரு தடவை நாம் போயிருப்போம், சிலர்கள் 2 தடவை போயிருப்போம், சிலர்கள் 3 தடவை போயிருப்போம். ஆனால் மீண்டும் கேட்டு பாருங்கள், நாம் வேறு எந்த இடத்திற்கு டூரிஸ்ட் சுற்றுலா தலங்கள் எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்போம். கேரளாவில் இருக்கிற சுற்றுலா ஸ்தலங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கெல்லாம் போனால் ஒரு தடவை அல்லது 2 தடவை, நான் வந்த இடம் தான், நான் பார்த்த இடம் தான், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என்றெல்லாம் ஒரு சலிப்பு ஏற்படும். ஒரு வகையான நான் பார்த்தது தானே, பார்க்காதது என்ன இருக்கிறது என்றெல்லாம் வரும். ஆனால் மக்கா நகரத்தை, கஅபாவுக்கு போனவரை ஹஜ் செய்து முடித்ததற்கு பின்னால் அல்லது உம்ரா செய்து முடித்ததற்கு பின்னால் ஹஜ்ஜத்துல் அந்த தவாஃபுல் விதா என்று கடைசி தவாஃபு செய்கிற போது, நாம் முதலிலே பார்க்கிற போதும் அழுகுரல் வந்துவிடும். பார்க்கிற போதே அல்லாஹ் எல்லா விதமான பாக்கியங்களையும் தருவான். துவா கேட்டால் அது ஒப்புக்கொள்ளப்படும். விடை பெற்று வருகிற போதே அதை ஏதோ இளந்தரை போல ஒரு 15 நாட்கள் இருந்திருப்போம், அல்லது 20 நாட்கள் அல்லது 25 நாட்கள். ஏனென்றால் மதீனாவிலே ஒரு 8 நாட்களை கழித்தோம் என்றால் இப்பொழுதெல்லாம் சுருக்கி விட்டார்கள். ஹஜ் கமிட்டியிலிருந்து 35 நாட்களிலே திரும்பி வந்து விடுகிறார்கள். முதலில் 40 நாட்கள் எல்லாம் இருக்கும் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு. ஆனால் இப்பொழுதெல்லாம் நாட்கள் சுருங்கி கொண்டே வருகிறது. ஆனாலும் கூட அங்கே இருந்த, அங்கே தொழுத, அங்கே தவாப்பு செய்த, அங்கே சை செய்த, அங்கே பிரார்த்தனை செய்த அந்த இடங்களை விட்டு பிரிந்து வருகிற போது நமக்கு ஏற்பட்ட அந்த உலக்கிடுக்கையை வார்த்தையால் வர்ணித்து சொல்ல முடியாது. தேம்பி தேம்பி அழுவோம். ஏதோ நம்முடைய தாயை விட்டு பிரிந்து விடுவதை போல, தாய் நாட்டை விட்டு திரும்பி வருவதை போல, நாம் ஏதோ பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்ததை போன்ற ஒரு உணர்வும். இது ஈமானுடைய உணர்வு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே அல்லாஹ்விடத்திலே, இந்த இடத்தை மீண்டும் மீண்டும் வரக்கூடியவர்களாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எத்தனையோ நல்லடியார்கள் நம்மளும் பலர்கள் பல ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஏன் இவர் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நினைப்போம். சுஃபியானு சௌரி இவர்கள் தாபி. சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்களே, அவருடைய வாழ்நாளில் 50 முறை ஹஜ் செய்திருக்கிறார். 50 தடவை ஹஜ் செய்து விட்டு கடைசியிலே வருகிற போது அவர்கள் அந்த தவாஃபுல் விதாயிலே கேட்டது பிரார்த்தனை என்ன தெரியுமா? மீண்டும் நான் வர வேண்டும் இந்த இடத்திற்கு, மீண்டும் இந்த இடத்திலே நான் தவாஃபு செய்ய வேண்டும். அப்படியே கேட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹசன் ரலியல்லாஹு, பாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹுடைய மகனார், அவர் 25 தடவை ஹஜ் செய்திருக்கிறார்கள். 25 தடவை ஹஜ்ஜுக்கு போனதற்கு பின்னர் மீண்டும் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும். நமக்கும் சரி, ஹஜ் செய்தவர்கள் யாருக்காவது மீண்டும் நாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதா என்றால், யாராக இருந்தாலும் சரி மீண்டும் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஏற்படும். அதே பார்க்கிறோம். பல்வேறு எந்த டிராவல்ஸ்ல எதுல போனாலும் சரி, ஒரு பிறை 8 துல்ஹஜ் பிறை 8 13 வரை அந்த நாட்கள் இருக்கிறதே, அந்த நாட்களிலே அதிகமாக நடந்தே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்கிற போதே ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு விட வேண்டும், ஹஜ்ஜை செய்து முடித்து விட வேண்டும். அப்படி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிற நிலைமை இருந்தால், ஆனால் நடக்க முடியும் என்றிருந்தால், நம்மோடு இன்னொருவரை துணைக்கு நம்முடைய மகனையோ நம்முடைய பேரப்பிள்ளையோ அழைத்து செல்வது சால சிறந்தது. ஏன்னா வருடா வருடம் நடக்கக்கூடிய இந்த வருஷத்திலே நடந்ததை நமக்கெல்லாம் தெரியும். 52 டிகிரி வெயில் வெப்பம் கொளுத்தி எடுக்கிற அந்த நேரத்திலே பல்வேறு வகையான, ஏனென்றால் இதிலே ஹஜ்ஜுக்கு முறையாக விசா பெற்று அனுமதி பெற்றவர்களுக்கு அங்கே இருப்பிடங்கள், தங்கும் வசதிகள் கூடாரங்களாக அமைத்து தரப்பட்டிருக்கிறது. வருடா வருடம் அந்த மக்கள், அந்த சவுதியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பை செய்து கொடுக்கிறார்கள். 1997
அந்த டெண்டு தீப்பிடித்து எரிந்தது. கேஸை பத்த வைத்தார். அதிலிருந்து வந்தது அப்படியே தீப்பற்றி பல ஆயிரக்கணக்கான ஹாஜி பெருமக்கள் எஹ்ராமுடையோடு இருந்து இறந்து போனார்கள். இன்னாலில்லா 97. அடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா? தீப்பற்றார, எளிதில் தீப்பற்றார அந்த கூடாரங்களை அமைத்து அதிலே ஏசி எல்லாம் பொருத்தி பல்வேறு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கல் எறிகிற இடங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் போகிற போது பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி கீழே மேல் தளங்கள் எல்லாம் அமைத்து அற்புதமான முறையிலே வடிவமைப்பு செய்கிறார்கள். அவளை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய வருமானம் அத்துணையும் அந்த மக்கா மதீனாவுடைய அந்த ஹாஜி பெருமக்கள் ஜியாரத்துக்கு வரக்கூடியவர்களை அவர்களுடைய மனதிலே அவர்களுடைய தங்கும் இடங்களிலே எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாதவாறு அவர்கள் மிகப்பெரிய முறையிலே தொலைநோக்கு சிந்தனையோடு செய்கிறார்கள். இருப்பினும் இந்த வருடத்திலே ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். வெப்ப அலைகள் வீசியது. எகிப்து பக்கத்து நாடுகளில் இருந்து ஹஜ்ஜுடைய விசா முறையான அனுமதி பெறாத மக்கள் நிரம்ப வந்து விட்டார்கள். வருடா வருடம் வருவது வழக்கம் என்றாலும் கூட இந்த வருடத்தில் அதிகமான மக்கள் வந்ததனுடைய விளைவு, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம். பொதுவாகவே ஒரு மரணம் ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார், ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு மனிதனும் எந்த இடத்தில் எந்த நாட்டில் எந்த நேரத்தில் எந்த கிழமையில் எந்த சனப்பொழுதில் மரணமாவான் என்பதை யாருக்குமே தெரியாது. சிலர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள், நான் வருடம் போகிறேன், அங்கே மக்காவிலேயோ மதீனாவிலேயோ மௌத்து வர வேண்டும், அப்படியாவது வந்துட்டா அது ஒரு பெரிய புண்ணிய பூமியாக போய்விடும். இயற்கையாக மரணம், செயற்கையான மரணம் அல்ல, தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதல்ல, அதற்காக போகக்கூடாது. ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, மனிஸ்ததா மின்கும் ஐ யமூத பில் மதீனா. ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாராவது மதீனாவிலே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஒரு கால் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஃபல்யமுத்து பிஹா. அந்த மதீனாவிலேயே அவர் மரணம் தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 பாக்கியம் கிடைக்கும். குன்து ஷஹீதன் வ ஷஃபீஅன் யௌமல் கியாமா. நான் கியாமத்து நாளையிலே யார் மதீனத்து மண்ணிலே ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, இயற்கையான மரணத்தை தழுவி அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி நான் பரிந்துரை செய்வேன், நான் சாட்சி பகர்வேன் அல்லாஹ்விடத்திலே. அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய சொர்க்க வாய்ப்பை பெறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படியானால் மதீனத்து மண்ணிலே அது மாத்திரமல்ல, பொதுவாகவே ஒரு ஹாஜி தன்னுடைய வீட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார் என்றால், புறப்படுகிற வழியில் சிலர்களுக்கு மரணம் எப்பொழுதும் வரலாம், எப்படியும் வரலாம். ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி ஒருவர் புறப்பட்டு விட்டார், புறப்பட்டு போகிற வழியிலேயே ஒரு இறந்து போகிறார். தன்னுடைய வீட்டை விட்டு நாட்டை விட்டு கடந்து ஏறாமுடை அணிந்து கொண்டு போகிற வழியிலே ஏர்போர்ட்ல போகும்போதே மரணித்து விட்டார் என்றாலும் இவருடைய நோக்கம், இவர் ஹாஜியாகவே இவர் அங்கீகரிக்கப்பட்டவராக போய்விடுவார். அதே போன்று சில நேரங்களில் அரபா பெருவழியிலே தங்கிவிட்டு அல்லது மக்காவிலே இருக்கிற போது மதீனாவில் இருக்கிற போது இந்த ஜமராத்திலே இறந்தார்களே, ஆயிரக்கணக்கான நபர்களை இறந்து கிடந்தார்களே, அவர்கள் சுருண்டு சுருண்டு வெயிலுடைய வெப்பத்தினுடைய அனல், அந்த அனலின் மூலமாக, அதனாலதான் அவர்கள் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், யாரும் வர வேண்டாம், இந்த நேரத்திலே கல்லெறிவதற்கு வர வேண்டாம், அந்த வெயில் முடிந்ததற்கு பின்னால் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியும் கூட அதையும் பொருட்படுத்தாரே. அல்லாஹ் இருக்கிறான், பாதுகாத்துக் கொள்வான். கொடையோடு வர வேண்டும் வெளியிலே, எல்லாம் அறிவுரையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வருடத்திலே. அதையும் மீறி சிலர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஷைத்தானுக்கு கல்லறிதலை நிறைவேற்றியே ஆக வேண்டும் குறித்த நேரத்தில் என்று அவள் வந்ததனுடைய விளைவு, அதுவும் குறிப்பாக அவர்கள் பக்கத்து நாடுகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்ததனுடைய விளைவு மரணத்தை தழுவினார்கள். உண்மையிலே அந்த மரணம் கிடைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்றாலும் கூட, ஆனால் அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்திருப்பதற்கு இது போன்ற ஒரு நிலைகளை அரசு வழிகாட்டுகிற அந்த அரசு காட்டக்கூடிய வழிக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கூட்ட நெரிசல், அதே போன்று வெயிலுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் பல்வேறு வகைகளில் வருகிற போது அதனால் ஏற்படுகிற உயிர் நீத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அத்துணை இவர்களை ஷஹீதாக பொருந்திக் கொள்வானாக. நமது ஊரிலிருந்தும் அவர் அக்பர் அலி, அவரை
கப்புக்காலர் அக்பர் அலி, ஹாஜி அக்பர் அலி உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய. பல நாட்கள் அவரை அடக்கம் செய்வதற்கு தாமதித்தாலும் சென்ற ஜும்மா, அதற்கு முந்தைய ஜும்மா என்று நினைக்கிறேன், மஸ்ஜிதுல் ஹராமிலேயே அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அங்கே மக்பரத்து ஷாராவியா என்ற கபரிஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பல லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு துவா செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஹஜ்ஜில பொதுவாகவே ஹஜ்ஜில பெரிய கூட்டம் இருக்கும், ஜும்மாவுடைய இடத்துல பெரும் கூட்டம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். நமக்கு நமது ஊரை சேர்ந்தவர்கள் பல இடங்களிலே நாம் ஜித்தாவிலே வேலை பார்த்திருப்போம், பல இடங்களிலே பார்த்திருப்போம். அவர்கள் ஜும்மாவுக்காக வேண்டி என்றே வருவார்கள். பெரும் கூட்டத்தை சேர்ந்தவர்கள், அத்துணை பேர்களுடைய துவா. என்ன ஜனாசா தொழுகைண்டாங்க, அதுல என்ன ஓதுறோம்? 4 தக்பீரையும் துவா தான் செய்யறோம். முதல் தக்பீர்ல சனா, இரண்டாவது தக்பீர்ல தரூர இப்ராஹிம் ஓதுகிறோம், மூன்றாவது தக்பீரிலே முழுக்க முழுக்க துவா, நாலாவது தக்பீரிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இது எந்த இடத்திலே வைத்து கிடைத்திருக்கிறது? ஹஜ்ஜி செய்த இஹ்ராம் கட்டிய நிலையில், அந்த தல்பியா சொல்லிய நிலையில். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஜியாக இருக்கிற போது, இஹ்ராமுடையோடு இருக்கிற போது, உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ இஹ்ராம் கட்டி அந்த இஹ்ராமுடையோடு இறந்தவரை அவருடைய தலையை மூடக்கூடாது. அவங்களுக்கு மற்றதெல்லாம் கபன் போடும் போது மற்ற துணிகளை போடுவோம். இதுல நமக்கு ஆண்களை பொறுத்தவரை இயற்கையாகவே கபன் துணி தான் அது. இஹ்ராம் ஆடை என்பது என்ன? கீழாடை ஒன்றை வேஷ்டியை கட்டிக்கொள்வோம், மேலாடை என்று ஒரு துண்டை போட்டுக் கொள்வோம். இறந்தால் அதையே கபனாக மாற்றிவிட வேண்டும். அதையே கபனாக ஆக்கி தலையை மூடக்கூடாது. ஏனென்றால் இஹ்ராம் கட்டி. அதே போன்று இறந்தவருக்கு வாசன திரவியங்கள் எல்லாம் பூசுவோம். இஹ்ராமுடைய இறந்தவருக்கு வாசன திரவியங்களை பூசக்கூடாது. அது இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டோடு இருக்கிறார். தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தக்கூடாது, தைக்கப்பட்ட செருப்பை கூட போடக்கூடாது, தையல் போட்ட எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. வாசன திரவியங்களை பூசக்கூடாது. அதனால் அந்த இறந்து போனவருக்கு வாசன திரவியங்களை பூசக்கூடாது. நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது ஒரு ஹதீஸிலே இப்படியே வருகிறது, தெளிவாக வருகிறது. பிறந்த மேனியோடு தான் ஒவ்வொருவருமே எழுப்பப்படுவார்கள். ஆடையற்ற நிலையில், செருப்பணியாத நிலையில் இந்த உலகத்தில் பிறக்கிற போது எப்படி இருந்தோமோ, இதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் கூட அது எப்படி பிறந்த மேனியோடு வந்தால் அது வெட்கமும் மானமும் மற்றவர்களுக்கு முன்னால் நம்முடைய பிறந்த மேனி கோலத்தோடு எழுப்பப்படுவோம் என்று வருகிறது. ஆனால் அதிலே ஆடை அணிந்ததோடு வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இஹ்ராமுடையோடு யாரெல்லாம் இறந்து போனார்களோ, இஹ்ராமுடையோடு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ இஹ்ராம் கட்டி அந்த தல்பியா முழக்கத்தோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியா முழக்கத்தோடு அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்கிற போது இறந்து போனவர்களை அல்லாஹ் எழுப்பும் போது அவர்கள் இஹ்ராமுடையும் அணிந்திருப்பார்கள். கல்வியா சொல்லிய நிலையிலேயே அல்லாஹுடைய முன்னிலையில் அவர் எழுப்பப்படுவார்கள் என்று வருகிறது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருக்கலாம். அவர்களுக்கு அந்த குடும்பத்தார்களுக்கு வருத்தம் தான், வேதனை தான். இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு புனித வாய்ப்பை பெறுகிறார்கள் தெரியுமா? மற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு தனிப்பெரும் சிறப்பை இவர்களுக்கு அதில் பார்க்கிறோம். ஹிஜ்ரத் செய்து போனாலும், ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு இடையிலே இறந்து போனாலும் ஹாஜியாகவே அவர் அங்கீகரிக்கப்படுவார். ஷஹீதுடைய அந்தஸ்தும் கிடைக்கும். ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே செலவு செய்யக்கூடியது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியதற்கு சமம். அதை விட 700 மடங்கு அதிகமான நன்மையை பெற்றுத் தரும். ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிப்பது, அங்கே போய் தர்மம் செய்வது, அங்கே போய் மக்களுக்காக வேண்டி ஏதாவது நம்மால் முடிந்ததை ஹஜ்ஜிலே போய் சரக்காக்களாக தான தர்மங்களாக கொடுப்பதற்கிறதே, அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீட்பதற்காக வேண்டி ஜிஹாதிலே கலந்து கொண்டு அதிலே செலவு செய்வதை விட 700 மடங்கு நன்மை அதிகத்தை பெற்றுத்தரும் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். உண்மையான பெருமக்களே, ஹிஜ்ரி புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ. ஹிஜ்ரத்தை பற்றி 3 விஷயம். இஸ்லாத்துக்கு ஒருவர் வருவதற்கு முன்னால் பல்வேறு தவறுகளை செய்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோம்.
பெரும் பாவங்களை செய்தார். எப்பொழுது இஸ்லாத்துக்குள் வருகிறாரோ அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லா, ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள், இஸ்லாத்துக்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாலும் அது மன்னிக்கப்படுகிறது. ஹிஜ்ரத்து அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புனிதமான அந்த ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டார்களே, அதன் மூலமாக ஹிஜ்ரத்துக்கு முன்னால் என்ன தவறுகள் செய்தாரோ அதுவெல்லாம் மன்னிக்கப்படும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு முன்னால் என்னென்ன பாவங்களை செய்தாரோ அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்வதன் மூலம் மன்னிக்கிறார். அப்படியானால் அரபா பெருவழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாயிலே கேட்டார்கள், எல்லோருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்தார். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தால், துரோகம் இழைத்திருந்தால் அந்த குற்றத்தை மன்னிக்க மாட்டேன் என்று அரபா பெருவழியிலேயும் அல்லாஹ் சொன்னான். விடவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபா பெருவழி முடிந்தது. அரபாவிலே தங்கி அன்றைய இரவு முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவிலே அழுது கேட்கிறார்கள். இன்றைக்கும் கூட பார்க்கலாம், அரபாவிலும் கூட கூடாரம் அமைக்கப்பட்டு விட்டது. மினாவிலே டென்ட் இருக்கிறது, அது தீப்பற்றாத டென்ட் இருக்கிறது, ஏசி எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்தலிஃபாவுல ஒன்னும் கிடையாது, திறந்த வெளி, வெட்ட வெளியில் தான் படுக்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள், இத்தனை பேருக்கும் எப்படி அந்த கற்களை, ஒவ்வொருவரும் 70க்கும் மேற்பட்ட கற்களை எடுக்க வேண்டும், அங்கே பொறுக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும், கல்லெறிவதற்காக வேண்டி இரவெல்லாம் தங்க வேண்டும். அங்கேதான் மகரிபையும் இஷாவையும் இஷாவுடைய நேரத்திலே போனதற்கு பின்னால் தொழ வேண்டும் ஜம்மு செஞ்சு. அரபாவிலே இருக்கிற போது லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவரே, முஸ்தலிஃபாவில் போய் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழ வேண்டும். அந்த இடங்களிலே இருக்கிற அந்த அற்புதமான காட்சி இருக்கிறது. முஸ்தலிஃபாவிலே ரசூலுல்லாஹ் கையேந்தி விட்டார்கள். ஹாஜியாக புறப்பட்டு எந்த கோலத்தில் வந்தாலும், அவர் ஏதாவது துரோகம் இழைத்திருந்தாலும் அநீதம் இழைத்திருந்தாலும் மனிதன் தானே, நீ மன்னிக்க கூடியவனாயிற்றே, அர்ஹமுர் ராஹிமீனாயிற்றே, எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனே, நீ ஹாஜியாக வந்தவரை அவர் செய்த அத்துணை குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று அழுது புலம்பினார்கள். என்ன விளைவு? அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு கால் எந்த அநியாயம் செய்திருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு அவங்களுடைய சந்ததிகளோ அல்லது அதை நிவர்த்தி செய்வதற்குரிய வாய்ப்பு வசதிகள் இருக்கிற போது அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக அவர் செய்த அந்த அநியாயத்தையும் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை முஸ்தலிஃபாவில் வைத்து பெருமானாருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே புனிதமானது. அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்தார்களே, புறப்பட்டு வருகிற வழியில் இருந்தாலும் அவர் ஹிஜ்ரத்து செய்த நன்மையை பெறுவார். ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய பேர் ஜுல்துப் இப்னு ஸௌரா ரலியல்லாஹு, 90 வயதுக்கு மேற்பட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இந்த நேரத்திலே அவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார், 90 வயதுக்கு மேலாகிவிட்டது, கண் பார்வை மங்கி போய்விட்டது, நடக்க இயலாமல் போய்விட்டது, நடப்பதற்கே சக்தியற்றவராக போய்விட்டார். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ் வாழுகிற மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து போக வேண்டும். ஏங்க இவ்வளவு வயசாயிடுச்சு, எப்படி நீங்க போவீங்க? போறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லையே. இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் தொந்தரவுகள் தருவார்களே. இல்லை, எப்படி அவர் என்னை அழைத்து செல்லுங்கள், ரசூலுல்லாஹ் வாழுகிற அந்த பகுதிக்கு நான் போக வேண்டும், நிச்சயமாக போக வேண்டும் என்று வற்புறுத்தலுக்கு இணங்க அவரை எப்படி வைத்தார்கள் தெரியுமா? சில கிராமங்கள்ல பஸ் வசதி எல்லாம் போக முடியாத மலை கிராமங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, பிரசவத்துக்காக வேண்டியோ அல்லது உடல்நலம் குன்றி விட்டால் ஒரு கட்டிலே படுக்க வைத்து 4 பேர் சுமந்து செல்வார்களே, பாடை கட்டி செல்வதை போல அவர்களை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போகிற வழியில் ஹரமை தாண்டுகிறார், மக்காவுடைய எல்லை புறத்துக்கு வருகிறார், அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இங்கே மதீனாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வயதான ஜுந்துபு வரப்போகிறாராம், இவருக்கு தேவையா? அங்கேயே இருக்க வேண்டியதானா? அங்கே இறந்து விட வேண்டியதானா? ஏன் இவர் வர்றாரு? இவருக்கு என்ன ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைச்சிருமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். வமை யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி. தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். மக்காவுடைய என்ட்ரன்ஸிலேயே, அது ஹரமுடைய எல்லையிலேயே மௌத்தா போனாலும் இவர் முஹாஜிர் தான், ஹிஜ்ரத் செய்து வந்தவர் தான் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக அவரை பாராட்டி இறக்கி வைத்திருக்கிறார். எந்த நன்மைக்காக வேண்டி புறப்பட்டாலும் சரி,
வீட்டை விட்டு கிளம்பி விட்டால், இடையில் மரணம் வந்தால், அந்த மரணித்தவர், அந்த செயலை செய்தவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிற போது இடையில் மரணம் எந்த கட்டத்தில் வந்தாலும் சரி, அவர் ஹாஜியாகவே அவர் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். ஹஜ்ஜி செய்தவராக அங்கீகரிக்கிறார், ஹிஜ்ரத் செய்தவராக அங்கீகரிக்கிறார், அவருடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் திரும்பி வருகிற சூழ்நிலையில் ஒரே ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தி முடிக்க விரும்புகிறேன். ஹாஜிகளை சந்திக்கிற முறையை பற்றி பெருமானார் சொன்னார்கள். இதா லகீத்தல் ஹாஜ் ஃபஸல்லிம்ஹு வஸாஃபிஹு வமுர்ஹு அய்யஸ்தக்பிர லக கப்ல அன் யதுகுல பைத்தஹு ஃபஇன்னஹு மக்ஃபூர். சஹீஹான அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. ஹஜ்ஜி செய்துவிட்டு புனிதமான இடத்திலிருந்து வருகிற ஹாஜியை நீங்கள் சந்திக்க சென்றால், நீங்கள் சலாம் சொல்லி அவரிடத்திலே கைலாக்கு செய்து முசாஃபஹா செய்து அவர்களை ஆலிங்கனம் செய்து அவளை கட்டி தழுவி அவரிடத்திலே சொல்லுங்கள், எங்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுங்கள், எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி நீங்கள் புனிதமான இடத்துக்கு போய் அன்று பிறந்த பாலகராக எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் புனிதமானவர்கள், நீங்கள் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று அவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னரே போய் முந்தி சென்று அவருடைய துஆவை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று வந்திருக்கிறது. ஏறத்தாழ ஓரளவுக்கு ஹாஜிகள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு வாரத்திலே எல்லோரும் திரும்பி வந்து விடுவார்கள். நமக்கு நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் இப்படி எல்லாம் வருகிற போது அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது அதை ஏற்படுத்தி நாம் அவருடைய துஆவை பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கும் வரக்கூடிய ஆண்டுகளிலேயே நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தருவானாக. அதே போன்று நமது மதுஹருல் அன்வார் கடந்த 30ஆம் தேதி துவங்கப்பட்டது பெண்கள் மகளிர் ஹிஃபுது மதரசா. அதிலே 5 மாணவிகள் சேர்ந்திருக்கிறார்கள். நமது பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஆர்வத்தோடு வர வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பன்னூற்றுக்கணக்கான மாணவியர்கள் ஏற்கனவே தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் பயின்ற இடம், ஈருலக கல்வியையும் கற்ற இடம், புனிதமான இடம் மதுஹருல் அன்வார். அந்த மதுஹருல் அன்வார் என்ற அந்த ஹிஃபுல் மதரசாவை நமது நிர்வாக பெருமக்கள் பெரும் முயற்சி எடுத்து மிகப்பெரிய முறையிலே அதை வடிவமைத்து பொருட்செலவு செய்து வக்குஃப் செய்தவர்களுடைய அந்த வக்குஃப் செய்தவர்களுக்கு அந்த உரிய நன்மை போய் சேருகிற வகையில் அதை வடிவமைத்து தந்திருக்கிறார். உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள், பொதுக்குழு அங்கத்தினர்கள், செயற்குழு அங்கத்தினர்கள், நமது மஹல்லாவாசிகள் எல்லோரும் அங்கே படித்த பெண்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். அங்கே மீண்டும் நாங்கள் படித்த உணர்வை போன்று பெறுகிறோம். இந்த வாட்ஸ்அப் கிழமை இருக்கிறது, அதன் மூலமாக அதை பயன்படுத்தி இன்னும் ஆக்கப்பூர்வமான வழியிலே நீங்கள் என்னென்ன வகைகளில் எல்லாம் அதை மேம்படுத்த முடியுமோ அதை மேம்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒரு நன்மையான காரியம் செய்கிற போது அதற்கு ஒத்துழைப்பு தந்தால், உதவியாக இருந்தால், துஆ செய்தால், அதிலே பங்கெடுத்துக் கொண்டால், அதிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறைகள் இருந்தால் சுட்டி காட்டினால் அதை திருத்துவதற்கு திருத்தி சரி செய்து சீர்திருத்தம் செய்து நமது ஊர் மக்களுக்கு பயன்பெறுகிற வகையில் அதை வடிவமைப்பதற்கும் புனரமைப்பதற்கும் அதே நேரத்தில் அது அகாடமியில் இருக்கக்கூடிய அந்த பொது தேர்வுகளிலேயும் நமது மாணவ மாணவியர்களை பங்கேற்க செய்து அரசு அதிகாரிகளாக பல்வேறு தளத்திலே நாம் வர வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும். மத்திய சிறைச்சாலை ஒரு உதவி கண்காணிப்பாளராக கூட ஒரு பெண்மணி, ஒரு 23 வயது பெண்மணி, திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற மங்களத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மத்திய அரசுல அந்த மதுரை கிளையில உதவி கண்காணிப்பாளராக அவருக்கு அந்த பரீட்சை எழுதி அதிலே தேர்வாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம். பெண்களும் பல்வேறு வகைகளில் அவர்கள், மரியமுல் ஆசியான்ற ஒரு பெண்மணி IAS இருந்தாங்க, இப்ப எல்லாம் ரிட்டையர் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அது மாதிரி குறிப்பிட்ட வகையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலடி தடத்தை எல்லா வகையிலும் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகளாக இருந்தார். அது மிக முக்கியமானது, அதுவும் இந்த நாட்டுக்கு தேவையானது. அதனை கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நிர்வாகம் முன்னெடுத்து இருக்கிறது, அதிலையும் கவனம் செலுத்துவதோடு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுவிட்டால் எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். அதுவும் பெண்களை அதை பெற வைத்து விட்டால் அவர்கள் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கல்வி, குர்ஆனுடைய கல்வி சென்றடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். வல்ல ரஹ்மான் மதுஹருல் அன்வாரிலே நிரம்ப ஹாஃபிலான பெண்மணிகளை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. நமது ஊரை அங்கீகரிப்பானாக. நம்ம ஊரிலே நடைபெறக்கூடிய அத்துணை மதரசாக்களையும் அத்துணை பள்ளிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த ஊரை மென்மேலும் வளர்ச்சி அடைந்த ஊராக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. புத்தாண்டு பிறக்க இருக்கிற ஹிஜ்ரி புத்தாண்டிலே எல்லா மனக்கசப்புகளையும் மறந்து
ஒற்றுமையோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நாம் பெற்ற இன்பத்தை எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற அந்த துஆ செய்வதோடு வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல சூழலை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாக்குறது ஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.